ஹே காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு Mela Care க்ரீம் ரிவ்யூ பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து ஒயிட்டனிங் பண்ணுமா, பிம்பிள்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபேஸில் வந்து வருமா, இது வந்து யார் யார் வந்து யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணும்போது சைடு எஃபெக்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த Mela Care க்ரீம் வந்து நம்ம பிக்மெண்டேஷன் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஸ்கின் லைட்டனிங் க்ரீம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மெடிஷனல் க்ரீம், ட்ரீட்மெண்ட் க்ரீம் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணும். ஸ்கின் பிரைட்டனிங் க்ரீம் அந்த மாதிரி இது வந்து கிடையாது. இது வந்து யார் வந்து யூஸ் பண்ணலாம், என்னென்ன ஸ்கின் டைப்ஸ்க்கு வந்து செட் ஆகும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து கம்மி பண்ணும். அதாவது ஃபேஸில் வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இருந்தாலோ டார்க் ஸ்பாட் இந்த மாதிரி இருந்தால் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் மெலாஸ்மா டார்க் ஸ்பாட் ஃபேஸ்லலாம் வந்து நிறைய பேத்துக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், அன்இவன் ஸ்கின் டோன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெலாஸ்மாக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது மங்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் இந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே வந்து கம்மி பண்ணும். அண்ட் ஆக்னே மார்க்ஸ் ஆகட்டும், பிளம்மிஷ் வந்து கம்மி பண்ணும். பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறமா ஸ்கார்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் இது வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஸ்கின் பிரைட்டனிங், அதாவது ஸ்கின் லைட்டாக வந்து ஃபேர்னஸ் வந்து தரக்கும் இந்த க்ரீம் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த க்ரீமில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸாக வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் வந்து ஹைட்ரோகுனான் வந்து 2% வந்து இருக்குது. இது உங்கள் ஃபேஸில் வந்து டார்க் ஸ்பாட், மெலாஸ்மா, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருந்தால் வந்து இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லாவே கம்மி பண்ணும். அண்ட் டெரிட்னாயின் வந்து 0.025% வந்து இருக்குது. இது வந்து ஸ்கின் ரினிவல் பண்ணிவிட்டு ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்தாலும் சரி, விங்கிள்ஸ் அதாவது சுருக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வராமல் ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் மமெட்டோ ஸ்டோன் ஃபராட் வந்து இருக்குது. இது வந்து 0.1% வந்து இருக்குது. இது வந்து உங்கள் ஃபேஸில் வந்து இச்சிங் இருந்தாலும் சரி, ரெட்னஸ் இந்த மாதிரி இருந்தால் அந்த க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது லைட்டாக வந்து கம்மி பண்ணும். இது வந்து ஒரு ஸ்டெராய்டு. ஸோ இந்த க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இந்த மாதிரி அட்வைஸ் கிடையாது. நீங்கள் ஷார்ட் டேர்ம் மட்டும்தான் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் இந்த க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஸ்மால் டியூரேஷன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த க்ரீம் வந்து ஸ்டாப் பண்ணிடணும். நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் க்ரீமாக மட்டும்தான் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணணும். இந்த Mela Care க்ரீம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்துகிட்டு அஃபெக்டட் ஏரியாஸில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி நைட்டில் இந்த க்ரீம் யூஸ் பண்ணணும், மார்னிங் டைமில் யூஸ் பண்ணக்கூடாது. நைட்டில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதிகமாக வந்து வெயிலில் போகிறீங்க அப்படின்னா ஸ்கின் லேயர் வந்து பீல் ஆகும்போது சன்போர்னால் இரிட்டேஷன், ரெட்னஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்காக நம்ம சன்ஸ்க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. அண்ட் அதே டைம் வந்து இந்த க்ரீம் வந்து லிப்ஸில், அப்புறம் கண்ணில், அப்புறம் மூக்கு இந்த மாதிரி இடத்துல வந்து அப்ளை பண்ணக்கூடாது. அண்ட் அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சைடு எஃபெக்ட்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி வந்து வரும். ஸோ 2 to 3 monthsக்கு மேலே கண்டினியூவாக இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த Mela Care க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து சைடு எஃபெக்ட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த க்ரீம் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். காமனாக வந்து என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா ரெட்னஸ் வரலாம், இரிட்டேஷன், ஸ்கின் வந்து லேயர் வந்து பீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து மார்னிங் டைமில் சன்ஸ்க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்போது இரிட்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. அண்ட் இது வந்து யார் யார் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சென்சிட்டிவ் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க இந்த க்ரீம் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் லாங் டேர்ம் இந்த மாதிரி இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்மால் டியூரேஷன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். அண்ட் இந்த Mela Care க்ரீமில் வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னா இது ஸ்டெராய்டு கண்டென்ட் வந்து இருக்கனால லாங் டேர்ம் இந்த மாதிரி இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறது சேஃபான க்ரீம் கிடையாது. அதே மாதிரி இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது சன் ப்ரொடெக்ஷன், அதாவது சன்ஸ்க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சன் ப்ரொடெக்ஷன் வந்து இல்லாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகிடும். அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு இரிட்டேஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரலாம். அண்ட் அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன், மெலாஸ்மா இந்த மாதிரி இருந்தால் வந்து கம்மி பண்ணும். டார்க் ஸ்பாட், ஆக்னே மார்க்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது கம்மியாகும். ஸோ கண்ட்ரோலாக இந்த க்ரீம் நம்ம யூஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த Mela Care க்ரீம் வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ யங் ஸ்கின் இந்த மாதிரி இருக்கவங்க யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் வந்து இரிட்டேஷன் வரும், ஸ்கின் வந்து தின்னிங் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் இது வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இது வந்து மெடிக்கல் ஷாப்ஸில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் இந்த ப்ராடக்ட் வந்து இருக்குது. இந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து நார்மலாக வந்து டியூப் பேக்கேஜிங்கில் தான் வந்து வருது. 25 கிராம் இந்த மாதிரி வாங்கும்போது 230 rupees இந்த மாதிரி வந்து வரும். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ்டஸ் மாதிரி பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக இது ஒரு எஃபெக்டிவ் பட் ஸ்ட்ராங்கான ஸ்கின் க்ரீம். இதில் வந்து ஸ்ட்ராங்கான ஸ்டெராய்டு வந்து இருக்குது, ஹைட்ரோகுனான். ஸோ இது வந்து ரெகுலராக வந்து யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபான ஒரு க்ரீம் கிடையாது. டாக்டர் அட்வைஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் ஸ்கின் கேர் வீடியோஸ் வந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.